மார்க் 3வது அதிகாரம் 33வது அதிகாரம் 34வது வசனத்தை யாராவது நீங்கள் எடுத்து வாசிங்க. மார்க்கு 3வது அதிகாரம் 33, 34. ஆ ஆ ஆ சொல்லி ஆ ஆ ஆ ஆ ஆமேன், ஹல்லேலூயா. இது நம்ம எத்தனோ வாட்டி படிச்சிருக்கலாம். ஆனாலும் நேற்று நான் காலையில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாளைக்கு என்ன மண்ணை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நான் கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தை நான் படித்து பார்க்கும்போது, அப்பொழுது அவர் 3 நாளா 34 33 34 இயேசு கிறிஸ்து அங்கே தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவர் தாய் சகோதரங்களை வந்து அந்த நின்றாங்க. அப்போ யாரோ போய் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துக்கிட்ட, ஒரு சகோதரி தாய் வந்து உங்களை கூப்பிடுகிறாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், யார் என் தாய், யார் என்ன சகோதரன்? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? யார் எனக்கு இந்த உலகத்தில் தாய் யார், சகோதரி யார்? யார் என் வார்த்தைகள் இன்னொன்று 34 படி, தம்மை சூழ உக்காந்து இருக்கிறவங்களே சுற்றி பார்த்து யார் பார்த்து சொல்கிறாரு? இதோ என் தாய். யார் இதோ என் தாய், இதோ என் சகோதரன். இவர் தான். ஏன்னா என் வார்த்தை கேட்குறவங்க யார் யார் என் வார்த்தை கேட்குறதுக்கு உக்காந்து கவனமாக கேட்குறாங்களோ, அவரோட என்னோட ராஜ்யத்துக்கு ஆயுதமாக இருக்காங்களோ, இவங்க தான் எனக்கு தாய் சகோதரங்கள். அவங்கெல்லாம் தாய் சகோதரங்களை கிடையாது எனக்கு. அதுபோல தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, யார் தேவனோட ராஜ்யத்துக்கு ஆயுதமாக இருக்கிறீங்களோ அவர் பார்த்து தான் சொல்கிறாரு, என்னை தாய், என்னை சகோதரிங்க, என்னை பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும், 34 33 34 இல்லையா, அதை நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் படிங்க. உபாகம் 33:9 நீங்கள் படித்து பாருங்கள். உபாகம் 33:9 படிங்க. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நீ உங்களையே தாய்க்கும் உங்களை பாரேன் என்று சொல்லி சகோதரனை தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவர் இருப்பதாக. போதும். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொன்று நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்னொரு வசனம் மத்தேயு 12வது அதிகாரம் 49 வாசிங்க. மத்தேயு 12 49 50 வாசிங்க. மத்தேயு 12 தம்முடைய ಶಿಷ್ಯர்களுக்கு ಕೈ ತೋರಿಸಿ, ಇವರೇ ನನ್ನ ತಾಯಿ ನನ್ನ ಸಹೋದರನ್. பாருங்க, ಒಂದು ಕೇವಲ பரலோகத்தில் இருக்கிற ತಂದೆ ಅಂತ ಮಾಡೋರು ನನಗೆ ತಮ್ಮನೂ ತಾಯಿಯುಮಾಯ್ ಆಗಿದ್ದಾರೆ. ತಮಿಳ ವಾಸಿಂಗೆ, ತಮಿಳ என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுபோல தான் இன்றைக்கு மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது தேவன் என்ன சொல்லணும் தெரியுமா? அப்பா இது பாரு, நான் சகோதரி, என்னை பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டாங்க, என்னை பிள்ளைங்க பாரு, இவங்க தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா என்னை வார்த்தை கீழ்பட்டாங்க, எனக்காக வாழ்ந்தாங்க, எனக்காக கஷ்டப்பட்டாங்க, அடிப்பட்டாங்க, வதைப்பட்டாங்க, எனக்காக நான் கற்பனையில் கை கொண்டு நடந்தாங்க. அதுக்காக தான் இவங்க தான் எனக்கு தாய் சகோதரங்களும் சொந்த பந்தங்களும் புள்ளிகளும். ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட சொல்லுது, எனக்கு சொந்தக்காரங்க நீங்கள் சொல்லியிருக்கிறார். படிச்சிருக்கீங்க தானே? எனக்கு சொந்தக்காரங்க நீங்கள் எல்லாம் எங்கே வரணும்? பரலோகத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? நம்மளை பார்த்து சொல்லணும், என்ன சகோதரிங்க, என்ன பிள்ளைங்க இவங்கெல்லாம். அதுபோல தான் இயேசு எப்படி சொன்னாரோ, மறுபடி நம்ம அங்கே போகும்போது இயேசு நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க தான் என்ன பிள்ளைங்களெல்லாம், இவங்களெல்லாம் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில் இவங்க எனக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும்.
சரி, ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது நம்மளை பற்றி அவங்க கனமாக பேசும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருமா வராதா? இப்போ நம்ம என்ன ஊழியத்துக்கு போகிறோம், ஊழியத்துக்கு போகும்போது என்னை பற்றி பேர் புகழாக புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு? எப்படி இருக்கும்? ಖುಷಿயாக இருக்கும். ஹல்லேலூயா. ಖುಷಿಯಾಗುತ್ತೆ. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಪತಿ ಈ ಥರ ಹೇಳ್ತಾರೆ அப்படின்னு சொல்லி ಖುಷಿಯಾகும். ஆனாலும் அந்த ಖುಷಿ பட்டுட்டு நம்ம பெருமையாக இருந்தோன்னு வச்சுக்கோ, ஐயோன்ற தேவனு ஒன்று புகழும்போது உஷாராயிரு. நீ உன்னை புகழ்கிறாங்கன்னா உன்னை குழியில் கொண்டு போய் தள்ளுறாங்கன்னு அர்த்தம். அதனால் நான் அதை தான் சொல்லுவேன். நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக என்னை புகழும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்ன இல்லைப்பா, உங்களும் புகழ்கிறாங்கப்பா, அந்த பெருமை எனக்கு வரக்கூடாதுப்பா, இதெல்லாம் எனக்கு இல்லைப்பா, அந்த கனமும் மகிமை எல்லாம் உங்களுக்கு என்னப்பா, எனக்கு என்ன பயம், எங்கே குழியில் கொண்டு போய் விட்டுடுறாங்களோ அப்படின்றது. ஹல்லேலூயா. அதனால் தேவனுக்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த பெருமையெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி, எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல தான் நம்ம அங்கே போகும்போது சரி, இந்த பூமியில் அப்படி பரலோகத்தில் போகும்போது இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு கொடுத்து நம்ம சாட்சி சொல்லும்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? மகளே, நீ எனக்காக இந்த மாதிரியெல்லாம் காரியங்களை செஞ்ச, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆத்மாக்கள் ஆதாயம் படுத்தினேன், நீ எங்கே உக்காரு, என்னை பக்கத்தில் உக்காருமா, என்னை கூட போஜனம் பண்ணம்மா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷம் நம்மளுக்கு எல்லாருக்கும் வேணும். அந்த சந்தோஷத்துக்காக தான் ஒவ்வொரு ஊழிக்காரனும் ஒவ்வொரு ஊழிக்காரி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, உபவாசத்தில் ஜபிக்கிறாங்க. அந்த சொந்தம் நம்மளுக்கு வேணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பெருமையோ புகழோ, எத்தனை பேர் நம்மளை புகழ்னாலோ பெருமையாக இருந்தாலும் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு நம்மளை புகழணும். யார் நம்மளை புகழணும்? ஆண்டவர் நம்மளை புகழும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லா பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்பாக இயேசு என்ன பண்ணுவார்? அம்மா நீ வா, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, என் ராஜ்யத்தை நீ பிரவேசி என்று சொல்லும்போது அதோட பெருமை நம்மளுக்கு எங்கன்னா இருக்குது, நினச்சி பாருங்க. அதனால அது ஒரே ஒரு காரியத்துக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் வாழணும். ஹல்லேலூயா. லூக்கா 11:27-28 வாசியப்பா. லூக்கா 11வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ சத்தமிட்டு சொல்ல புகழ்றா. என்ன உன்னை தாய் நீ என்ன பண்ண, என்னவது உன்னை பெத்துது, அவளுக்கு ரொம்ப பெருமை. கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க, பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தா, அப்பா உன்னை யாருடா பெத்தா, உனக்கு இந்த மாதிரி நல்ல குணங்கள் வந்திருக்கு. அதுபோல தான் தேவன் அந்த சகோதரி என்ன பண்ணுதுன்னா புகழுது. ரோமர் 8:29 பார்க்கும்போது, தம்முடைய குமார அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானராக இருக்கிற பொருட்டு அவன் அவர்களையே முன்னறித்தாரே, அவர்களையே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கின்றார். பாருங்க, நம்ம என்ன பண்ணுறது, அவர் தமது குமாரனோட சாயலுக்கு முன் குறித்திருக்கிறார். கன்னடத்தில் வாசியப்பாது ರೋಮರ್ 8:29. ಯಾಕಂದರೆ பாருங்க, ದೇವರು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಅನೇಕ ಮಂದಿ ಸಹೋದರರಿದ್ದು யாருன்னு யாருன்னு தெரிவித்தாரோ அவங்களை என்ன பண்ணுறாங்க, தன்னை பிள்ளைங்களா இருக்கும்படி அவங்கள தெரிந்து கொள்ளுகிறார். தன்னை பிள்ளைங்களா இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு தெரிந்து கொள்ள. அதே போல் நம்ம குடும்பத்தில் பிள்ளைங்கள் இருக்கும்போது யார் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து பயந்து இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்த உடனே தாய் தகப்பனை கேட்குறது யார், என்ன இவன் எங்கே போனால் அவன் பேர் சொல்லி கேட்பாங்க. அதே போல் சபையிலே கூட யார் உண்மையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படுறாங்களோ தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள அந்த ஊழிக்காரங்களை பார்த்த உடனே கேட்குறது யாருன்னு கேட்குறேன், இன்னைக்கு அந்த வரல, அந்த அம்மா வரல, அந்த சகோதரன் வரல, அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படுறதுனால தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க எல்லா சபையில் எல்லா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எல்லாத்துலையும் முன்னே இருக்கிறாங்க. அதனால அவங்கள பார்த்து கேட்பாங்க, என்னம்மா இன்னைக்கு வரல,
இன்னைக்கு ஏன் இவங்க வரல, எல்லாத்துல அவங்க முதலில் இருப்பாங்களே, எல்லாம் கீழ்ப்படிந்து செய்வாங்களே, நல்ல ஆராதனை பண்ணுவாங்களே, நல்ல ஜெபம் பண்ணுவாங்களே, ஏன் இவங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்கறது யார் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படுற ஒவ்வொருத்தரும் தேவனு கேட்பார். அதே போல தான் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார், நம்ம மேலே கௌரவமாக இருப்பார். நீ எங்கே போனாலும் வந்தாலும், நீ என்ன செய்தாலும், உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து விபத்து வரணும்னு சொன்னால், பிசாசு உன் மேலே கண்ணு வைத்தாலும், உங்கள் பிள்ளைங்கள் மேலே கண்ணு வைத்தாலும், உன் சரீரத்து மேலே கண்ணு வைத்தாலும், தேவன் என்ன பண்ணார், கவனமாக கவனித்து கொண்டிருக்கிறார். யோபு நீதிமானும் உத்தமனாக இருந்ததுனாலே தேவன் என்ன பண்ணுறாரு, அவர் சுத்தலும் வேலி போட்டிருந்தாலும், கஞ்சை போட்டிருந்தாலும், வேலி போட்டிருந்தாலும், பிசாசு அதுக்குள்ளே நொழிவே முடியலையா. நொழி முடியாததுனால தான் பிசாசு வந்தான், பார்த்தான் இவனு தேவனு கீழ்ப்படியவனாக இருக்கிறான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான், அதனால் எப்படாவது இவனுக்கு தேவனுக்கிட்டே பர்மிஷன் வாங்கி இப்படி சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தான். அப்போ சோதிக்கும் போது என்ன பண்ண, சோதனைகள் எல்லாம் சகித்தான், ஆனாலும் தேவனை தூஷிக்கவே இல்லை. அதுபோல தான் எவ்வளோ கஷ்டங்களை வந்தாலும், எவ்வளோ சோதனைகளை வந்தாலும், எவ்வளோ பலவீனங்களை வந்தாலும், வியாதிகளே வந்தாலும், நிந்தைகள் அவமானங்களை வந்தாலும், கர்த்தர் நம்மளை சுற்றிலும் வேலி போட்டு இருக்கிறார், நம்மளோட இருக்கிறார்ன்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அந்த விசுவாசம் இல்லாமல் நீ எவ்வளோ ஜெபித்தாலும், ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கால நீ விழுந்து போனால் ஆண்டவர் அவமானப்படுத்துகிறேன். ஒரு ஜுரமோ ஒரு தலைவலியோ வரும்போதோ ஏதாவது ஒரு கஷ்டம் போதோ நீ விழுந்து முறுமுறுத்து கொண்டு இருந்தால் அவர் என்ன பண்ணுறார், தேவன் துக்கப்படுத்துகிறோம். இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், இவங்க இப்படி இருந்தவங்களை இப்படி நான் எடுத்தனே, இவங்களெல்லாம் இப்படி நான் அற்புதமாக நடத்தினேனே, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, துணி, வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து, ஒரு சின்ன காரியத்துக்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, முறுமுறுத்து கொண்டு ஆலயத்துக்கு வராமல், ஜெபம் பண்ணாமல், தேவனு கீழ்ப்படியாமல், எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தேவனு நம்ம என்ன பண்ணுறோம், வருத்தப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதே போல தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்கள் சுத்தலும் வேலி போட்டிருப்பார். அவர் உன் எல்லைகளை சுத்தலும், ஆடு மாடுகளை சுத்தலும், உங்கள் பிள்ளைங்களை சுத்தலும், உங்கள் ஆஸ்தி அந்தஸ்தை சுத்தலும், நீ செய்கிற வேலைகளை சுத்தலும் அவர் என்ன பண்ணுறாரு, வேலி போட்டிருக்கிறார். சத்ரு உன்னை தொடுவே முடியாது. ஆண்டவரோட பர்மிஷன் இல்லாமல் உன் குடும்பத்தை வந்து சத்ரு தொட முடியாது, உன் பிள்ளைங்களை தொட முடியாது. ஒன்று மட்டும் அதனால் வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதை படிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னா தேவன் கூட அனுமதிச்சிருக்கலாம். நீதிமானுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, யோபுக்கு யார் அனுபவிச்சாரு, சாத்தான் அனுபவிச்சா. எப்படி அனுபவிச்சா, யார் பர்மிஷன் வாங்கிட்டு அனுபவிச்சா, ஆண்டவரோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் என்ன பண்ணாரு, அனுமதிச்சாரு. நினச்சி பாருங்க, ஆண்டவரோட பர்மிஷன் வாங்காம உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறதில்ல, தொட முடியாது உங்களை. ஆனால் தேவன் கீழ்ப்படி இருந்தா, இல்லைன்னா சாத்தான் கீழ்ப்படி இருந்தால் சாத்தான் உங்களை தொடுவான், ஒன்று தொடுவான், என்ன தொடுவான். ஆனால் கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது, கர்த்தர் பர்மிஷன் இல்லாமல் சத்ரு தொட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீதிமான்களை, தேவ புள்ளிங்களை, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவங்கள, அவர் கற்பனைப்படி நடுக்கிறவங்களை சத்ரு அவனை தொட முடியாது. ஆனால் தேவனு கூட சோதனைகள் கொண்டு வர சாத்தானுக்கு சொல்லுவா, இவன் இன்னும் கொஞ்சம் சோதி, இவள் இன்னும் விசுவாசம் இருக்கிறா, கரெக்டாக சபைக்கு வரா, சபை கரெக்டாக இருக்கிறா, இதெல்லாம் என்ன பண்ண, இவளுக்கு கொஞ்சம் சோதி அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுற, தேவனு கூட சாத்தானை சோதிக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூட, பயப்படக்கூடாது. அது என்ன சோதனைகளை வந்தாலும், என்ன மறித்தா எங்கே போகிறோம், பரலோகத்துக்கு நல்லா இருந்தால் பரலோகத்துக்கு போகிறோம். சரி, மனுஷனுக்கு சோதனை வராமல் யாருக்கு வர சோதனை, மனுஷன் தானே சாயலாக சிருஷ்டித்திருக்கிறாரு, மனுஷனுக்கு சோதனைகள் வரும் இல்லையா. அந்த சோதனைகள் வரும்போது சோதனைகளை சகிக்கிற மனுஷனே பாக்கியவான். சோதனைகள் நம்ம சகிக்கணும், அப்போதான் நம்ம பாக்கியவதிகளாக இருக்க முடியும். கொஞ்ச நேரம் கேட்பாங்க, என்னென்ன ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு சோதனை வேண்டாம், நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, எந்த ஒரு சோதனை, அப்படி தப்பு, அப்படி ஜெபிக்காதீங்க. எந்த ஒரு சோதனை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறவங்க தப்பு. அது ஆண்டவரே நீர் என்னை வைத்து நீர் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ செய்யுங்க, ஆனால் திராணிக்கு மேலாக சோதிக்க விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னால் எவ்வளோ தாங்க பலன் இருக்குதோ அந்த பலன் எனக்கு கொடுங்க. இவ்வளோ சோதனைகளுக்கு வந்திருக்கு உங்களுக்கு, ஆனால் பிராணனுக்கு ஏதாவது சோதனை வந்திருக்கா, உயிருக்கு ஏதாவது சேதம் வந்திருக்கா? கொள்ளை நோவுகள் வந்தது, பூகம்பம் வந்தது, சுனாமிகளெல்லாம் வந்தது. நம்ம குடும்பத்தில் ஏதாவது உயிருக்கு சேதம் வந்திருக்குதா நம்ம சபையில்? அதனால தான் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறவங்களாக இது 11 மாதம் தேவன் நம்ம நடத்தியிருக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும்.
நீ 12வது மாதம் நீ வந்திருக்கிறேன்னா தேவனுக்கு நீ நன்றி சொல்லணும். புது வருஷத்தை நீ போறேன்னா தேவனுக்கு நீ நன்றி சொல்லணும். என்ன பண்ண தெரியுமா? உபவாசம் இருந்து தேவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ரோட்டில் போகும்போது வரும்போது நம்ம இருக்கும்போது யார் நமக்கு ஆபத்துட்டு இருக்காரு, யார் நம்மளுக்கு வெளியே போடுறாரு நினச்சி பாருங்க. பண கஷ்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு உயிருக்கு ஏதாவது சேதம் வந்திருக்கா? நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல தான் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாரு, யார் என் தாய் சகோதரன், யார் யார் என்ன வார்த்தை கேட்டு எனக்கு அர்ப்பணையில் கை கொண்டு நடுக்கிறாங்களோ இவங்க தான் எனக்கு சாய் சகோதரங்கள். என் வார்த்தை கீழ்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் எனக்கு என்ன பண்ண, என் தாய் சகோதரங்கள். ஒரு வல்லமையாக ஆண்டவர் பேசியிருக்காரு. இது போல தாங்க நம்ம என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பாடுகளும் உபத்திரங்களும் கஷ்டம் வரும். ஆனாலும் நம்ம அது என்ன பண்ணணும், பலத்தோடு இருக்கணும். விடவே கூடாது, ஜபம் விடக்கூடாது, வேதத்தை விடக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தைகளும் நம்ம இதய தியானம் தேவனுக்கு உண்மையில்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்க, தேவன் என்ன பண்ணார், உங்கள் வாலாக்காமை தலையாக்குவார், கீழாக்காமை மேலே ஆக்குவார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் உங்கள் கண்கள் பார்க்கும்போதே உங்களை வைப்பார். எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, இந்த வருஷம் நினச்சி பார்த்தேன், ஆனால் முடியல. அடுத்த வருஷத்துல இருந்து கிராமங்கள்லாம் இல்லை அந்த காமராஜ் நகர் நான் இருக்கிற இடத்துல சுற்று பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் டேக்ஸ் அடித்து அவங்களெல்லாம் ஏழைப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் நம்ம சத்தியத்தை சொல்லணும். அவங்களெல்லாம் ராஜ்யத்துக்குள்ளே போல ஒரு ஏழை திக்கற்ற விதவைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் முந்தானேத்தை நான் உட்காந்து காலையில் ஜெபிக்கும் போது என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினாரா இல்லை நான் எனக்கே வந்ததா தெரியாது. என் உள்ளத்தில் அடுத்த வருஷம் ஆண்டவரே இது பூமி பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் தேவனே உங்களுக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கிறோம். இதுதாங்க வாஞ்சே. நம்ம தேவனுக்கு எதாச்சும் செய்யணும். சபையில் இருக்கும்போது ராத்திரி பகலும் நம்ம என்ன பண்ண ஓடி ஓடி ஊழி செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது எல்லாருக்கும் சாப்பாடு நாங்கள் செஞ்சு போடுவோம். 2-3 பேர் வருவாங்க பிள்ளைங்க, செஞ்சு போடுவோம். ஒரு சந்தோஷம். ஊழிக்காரங்களை வந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம். சபையில் ஆகாரம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணுன்னு ஒரு சந்தோஷம். காணிக்கை தசமாக கொடுக்கணுன்னு ஒரு சந்தோஷம். தேவன் அவர் வல்லமையாக தேவனை நடத்தினார். உபாச ஜபம் மாதம் உபாச ஜபங்களை நடத்துறதுக்கு எனக்கு சந்தோஷம். வீடுகளில் போய் உபாசம் 3 நாள் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வச்சுன்னா 3 நாள் 4 நாள் அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற வர விடமாட்டேன். ஆண்டவனை பிடிச்சிடுவேன். கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க பலியா ஜனங்க, அவங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒரு விசுவாசம். ஏன்னா அப்போ பலன் எனக்கு இருந்தது. சரியா? அதே பலன் எனக்கு தேவன் மறுபடி நீ கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதோ சும்மா பாருங்க, ஏதோ வந்தோ ஓனோ இது இல்லைங்க, இது இல்லைங்க ஊழியம். நீங்கள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கணும்னு என்ன செய்யணும் தெரியும்? தேவன் சொன்ன காரியங்களையும் கீழ்ப்படிந்து செய்யணும். ஓடணும். உங்களெல்லாம் வாலிப புள்ளிங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? ஓடணும். யாருக்காவது சத்தியத்தை சொல்லணும். எங்கெங்கே ஜபங்கள் நடக்குதோ ஓடணும். இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும். வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஏதோ நம்ம இப்படி இருக்கிறோம் இல்லை, நம்ம காதில் இருந்த அந்த அன்பு, அந்த அபிஷேகமும், அந்த உபாசங்கள் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது சத்துருக்கு பல காரியங்களை கொண்டு வரான். ஆனால் அவனே ஓடி போயிடுவான். கொஞ்ச நேரம் பாருங்க, யாராவது சண்டைக்கு வந்தால் என்னான்னு அப்படி தான். யாராவது என்ன ஏதாவது திட்டிட்டு இருந்தால் அப்படியே இருப்பேன். சரிம்மா உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிட்டு, அப்படி இல்லை இப்படி இல்லை இதுதான் சொல்லுவேன். அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியல. அதே கரெக்டாக 2-3 மாதத்துக்குள்ளே தேவன் எனக்கு காட்டிடுவார். தேவன் சொல்கிறார், உன்னை சபிக்கிறவன் நான் சபிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ சும்மா இருக்க, நான் யுத்தம் பண்ணுறேன்றாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும்போது அடுத்தவங்களை எதுக்கு நாங்கள் சபிக்கணும்? அவன் மேலே எதுக்கு நம்ம சண்டை போடணும்? நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தகப்பன் அவர் பாதத்தில் நம்ம உட்காரும்போது அவரெல்லாம் பார்த்துக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுபோல தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன பிள்ளைங்கன்னு சொல்கிறார். 2வது நம்ம பார்க்குறோம். அதே 4வது பாருங்கள், 4வது அதிகாரம் 3-9 வரை. 3:9 மட்டும் வாசிங்க. 4வது அதிகாரம் பாருங்கள். அதே மார்க்கு 4வது அதிகாரம் 3வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. 4வது அதிகாரம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ யாவது பிரதரை படிச்சிங்க? 4வது அதிகாரம் 3-9 வரை. ஆமாம். ನೋಡಿರಿ ಏನ್ರಿ ಏನು ಮಾಡ್ರಿ? ಬಿತ್ತುವುದನ್ನು
ஆ ஆ ஆமாம், இது கௌரவமாக நீங்கள் கேட்கணும். இது கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆ ஆ ம் ம் இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த வசனம்? படிக்கணுமா? தெரியுமா? தெரியுமா எல்லாருக்கும்? தமிழில் கொஞ்சம் வாசிச்சிடுமா? தமிழில் வாசிச்சுடு. கேளுங்கள், விதைக்கின்றவன் ஒருவனையும் விதைக்க புறப்பட்டான். எடு. அவன் விதையை கையில் அவன் விதையை கையில் சில விதையை ஒளியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகளையே வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகளை அதிக மண்ணில்லாத கற்பாரிலே நிலத்திலே விழுந்தது. அதற்குமே ஆழமாய் மண்ணில்லாததுனால சீக்கிரமாக என்ன பண்ணுச்சு? முளைத்தது. அதுக்கு மறுபடி காரிஞ்சு போச்சு. இதை நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். பாருங்கள், இது தாங்க வாழ்க்கை. என்ன தெரியுமா? சில விதைகள் என்ன பண்ணுதுன்னா மலிகுது. பாருங்கள், கேளுங்கள், விதிக்கின்றவன் ஒரு விதியை புரட்டான். அவன் விதியிலே சில விதிகள் ஒளி இறங்கி விழுந்தது. ஆகாயத்து பறவைகளை வந்து அதை பட்சித்து போட்டது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சில விதைகள் அப்படின்னு சொல்லி தேவன் தெரிந்து கொண்டு இருக்கார், அபிஷேகித்திருக்கிறார், பாஷைகளை வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கொஞ்ச நாள் என்ன பண்ணுறீங்க, அந்த வசனத்துக்கு கீழ்பட்டு உபாசம் ஜபம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி நம்ம வருவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, நல்ல விசுவாசம் வரும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? விழுந்து போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அதை முழிச்சது, நல்லா முழிச்சது, பலான்னு முழிந்தது. அது என்ன ஆச்சு? வெயில் வந்ததுனால. வெயில் எது? கஷ்டம்ன்ற வெயில். ஒரு வியாதியோ, ஒரு கஷ்டம், ஒரு சோதனைகளோ, புரிஞ்சுதா? இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? விழுந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? போயிடுது. இன்னொரு கொஞ்சம் சில்லர் இது என்ன பண்ணுறாங்கன்னா, பாறை மேலே, பாறை அப்படின்னு சொன்னால், பாறைன்னு சொன்ன தெரியும், கல் மேலே அங்கே கொஞ்சம் மண் இருக்கும். அங்கே அந்த விதை அங்கே போடுவாங்க, நல்லா வரும். அந்த வேறு விடாமல் வேறு அங்கே கீழே போக முடியாது. ஏன்னா கீழே என்ன இருக்குது? பாறை. அதனால வேறு கீழே போகாதனால என்ன ஆகுது? அது காஞ்சு போயிடுது. அப்படின்னா அது என்ன? பாவத்தை ஒன்று குறிக்கிறது. இன்னொரு காரியம் என்ன குறிக்கிறது? அது வேறு இல்லாததுனால, வசனங்களை கீழ்ப்படியாததுனால, வசனங்களை சொல்லவங்க சொல்றதுக்கு காது கொடுக்காததுனால அது என்ன ஆகுது? வேறு இல்லை. அதுக்கு வேறு இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். வேறு இல்லாததுனால அது என்ன பண்ணுது? காஞ்சு போயிடுது. சரி, கொஞ்சம் சில விதை முள் உள்ள இடங்களிலே விதைக்கிறது. முழுதான் பாவம். முள் இருக்கிற இடங்களில் இருக்குது. அந்த நிழல் நல்லா இருக்கு இல்லையா? அந்த நிழலில் என்ன பண்ணுது? விதை அங்கே போய் விழும்போது அது என்ன பண்ணுது? நல்லா மலிக்குது. வளர 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 என்ன பண்ணுது? அந்த முள் வந்து நெருக்குது. நெருங்கும் போது அந்த செடி வளர முடியல. அது என்ன போகுது? காஞ்சி போயிடுது, செத்து போயிடுது. முள் குத்திட்டே இருக்குமா? செத்து போயிடுது. அது போங்க, பாவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இது பாவமா? பொய் பேசுறதும், திருடுறதும், குறை சொல்கிறதும், விபச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் பாவத்தில் போய் இது சின்ன தேவனை மன்னிச்சிடுவார். இது சின்ன பாவம் தானே, தேவன் மன்னிச்சு. இன்னைக்கு ஒரு நாள் போய் சொன்னால் என்ன? தேவன் மன்னிச்சிடு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அதுக்கு அங்கே போயிட்டு வந்தால் தேவன் மன்னிச்சிடுவார். இது என்ன ஆகுதுன்னா, இந்த முள்ளில் இருக்கும்போது அது பெருக முடியாது. அது குத்தி 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 அது வளராம போயிடுது. அது செத்து போதா? ஆனால் நல்ல நிலத்தில் போடுற விதி, அந்த நிலம் எப்படி இருக்கும்? ஒரு விவசாய நிலத்தில் விதை போடணும்னா என்ன செய்வான்? நல்லா என்ன பண்ணணும்? உழுணும். அதில் இருக்கிற கல்லுகளெல்லாம் பொறுக்கி போடணும், அதில் இருக்கிற முள்ளுகளெல்லாம் பொறுக்கி போடணும் தானே? அது நல்லா மழை அப்போ வரதுன்னு காத்துட்ருப்பான். அது விவசாயி போய் அந்த விதைக்கும் போது அது எப்படி இருக்குமா? நல்லா வளரும். அப்போ என்ன, நல்ல பூ வரும், காய் வரும், அப்போ அந்த பலன் வரும். அந்த பலன் எல்லா ஜனங்களும் சாப்பிடுவாங்க. இதுதாங்க நம்ம வாழ்க்கை. இதுதாங்க நம்ம வாழ்க்கை.
நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் கற்பனையில் கை கொண்டு நீ நடக்கும்போது, அந்த வசனம் உன் உள்ளத்தில் கிரியை செய்யும்போது நீ நல்லா வளர்ந்து கனி கொடுக்குறவளா இருப்ப. கனி கொடுக்குறவனா இங்கே நீ இருப்பீங்க. நாங்கள் வளரணும். இதுதாங்க நம்ம. அப்போ என்ன செய்யணும்? வேதத்தை நல்லா வாசிக்கணும். அவர் கற்பனைகளுக்கு நம்ம கை கொண்டு நடக்கணும். நம்ம ஊழி செய்யணும். நம் உள்ளத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, எரிச்சலும், கோபங்களும், மன்னிக்காமல் இருக்கிற அந்த குணங்களும், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணணும்? அந்த எப்படி அந்த விவசாயி அந்த பூமி கிளீன் பண்ணுறானோ, சுத்தம் பண்ணுறானோ, எப்படி அதனால அது என்ன பண்ணுது? அந்த சுத்தம் பண்ணி போடும்போது தான் அந்த விதை நல்லா வரும். அது கூட விதை வந்ததுக்கப்புறம் முளைச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? எரு போடுவாங்க. போடுவாங்களா? மருந்து போடுவாங்க. எரு போடுவாங்க. சும்மா அப்படி விதிச்சுட்டு போயிட்டா அது வராது, வளராது. எல்லாம் எரு போட்டு தண்ணி கட்டி மருந்தடிச்சு அதுக்கப்புறம் அது வரும் பாரு, பலன் கழிக்கும் பாரு. பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷம். அதை பிச்சு சாப்பிட்றதுக்கே ஒரு சந்தோஷம். அது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதே ஒரு சந்தோஷம். எங்கள் செடியில் காய் வரும்போது அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டி இந்த மாதிரி பலன் நான் எங்கேயும் பார்த்ததில்லை செடிகள்லாம் சொல்லுவாங்க. எங்கள் செடிகளில் ஒரு பலன் வரும்போது, ஒரு மாங்காவோ தேங்காயோ காய்க்கும் போது அப்படியே கொத்து கொத்தியாக வரும். அதுதாங்க பலன். எல்லாரும் ஆச்சரியப்பட அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு எடுத்து உபயோகப்படுத்தினா இதுதான். எரு போடணும், மருந்து அடிக்கணும், தண்ணி கட்டணும், இப்படியெல்லாம் செய்யும்போது தான் நீங்கள் பலனை கொடுக்க முடியும். நீயும் நான். ஹல்லேலூயா. சும்மா விதிச்சுட்டு வந்துட்டோம், அது வராதுங்க. அதை அப்பப்போ போடணும், பார்க்கணும், அது கிளையெல்லாம் எடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது தான் நம்மளை எடுத்து தேவன் என்ன பண்ணுறாரு? அநேக ஜனங்களுக்கு பலனை கொடுக்குறவங்களாக நம்மளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ நம்ம ஜெபம் பண்ணோம், வேதத்தை வாசிச்சோட்ட சபைக்கு போயிட்டு வந்துட்டோம் இல்லைங்க. இன்னைக்கு சொல்கிற அந்த வார்த்தைகள் நம்ம ஹிருதயத்தில் அப்படியே என்ன ஆழமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆமாம் இல்லையா, இந்த வார்த்தை தேவனை பேசுகிறார், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இன்னும் நீ தேடணும். ஆண்டி சொன்னது இது, இன்னும் ஆழமான சத்தியங்களெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்க? தேடுங்க. தேடி அந்த புதிய நீங்கள் கடைபிடிக்கணும். ஒரு காதில் கேட்டுட்டு ஒரு காதில் விட்டுட்டு போகிறதில்ல. இது தேவன் என்னை ஆசீர்வதிச்சிடுவார். நான் சபைக்கு வந்தேன், 2 மணி நேரம் உக்காந்தேன், தேவன் என்னை ஆசீர்வதிச்சிடு. இது இல்லை, இது ஆசீர்வாதங்கள் இல்லை. இன்னும் அவங்கள அந்த புதையில நீங்கள் தேடணும். அந்த புதையலை தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? எரு போடணும், தண்ணி கட்டணும், கிளையெல்லாம் எடுக்கணும். அது என்ன? இது நம்ம உள்ளத்தில் இருக்கிற கிளைகள் அசுத்தங்களெல்லாம் எடுத்து போட்டுடணும். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பாருங்க, கொலையாக கொடுப்பீங்க, எனக்கு பலன் கொடுப்பீங்க. கொத்து கொத்தாக இருக்கும். பார்க்குற ஜனங்கள் என்னென்னா, இப்போ நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு ப்ரேயருக்கு நம்ம போகிறோம். நேற்று யாரோ சொன்னாங்க போவாசன் நினைக்கிறேன், ஜனங்க என்ன எப்படி அப்படி ஜனங்க கூட்டமான ஜனங்க உக்காரதுக்கு இடம் இருக்காது, இருக்கிறதுக்கு இடம் எப்படிங்க? இதெல்லாம் சும்மா விதிச்சுட்டு வந்துடுமா? பலன் வந்துடுமா? இல்லைங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நினச்சி பாருங்க. அந்த விவசாயி அந்த விதை வரணும், அந்த பலன் வரணும்னா அது விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா அந்த பலன் வரும். அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்படி நம்ம பலனை கொடுக்கணும்னா இப்படி கஷ்டப்படும் போது தான் நம்ம பலனை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதில் தான் சொல்கிறார் ஆண்டவர், சொல்கிறாரு, இவங்கெல்லாம் யார்? தாய் சகோதரங்கள். இவங்களெல்லாம் எனக்கு தாய் சகோதரர்கள் யார்? இவங்க தான் எனக்கு தாய் சகோதரங்கள். அதுபோல் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்? விதிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. 2வது நீங்கள் பாருங்கள், அதே 4வது அதிகாரம் 14-15 வாசிங்க. 4வது அதிகாரம். ಬಿತ್ತುವವನು ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? யாருக்கு புரிஞ்சுது? தமிழை வாசியப்போ ஒரு வாட்டி. விதைக்கிறவன் யாரும் எது விதிக்கிறான்? வசனத்தை விதிக்கிறான். அப்புறம் கேட்ட உடனே சாத்தான் வந்து அவங்க இதயங்களில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து படிக்கிறான். ஹல்லேலூயா. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நீங்கள் நான் சொல்கிறேன்,
வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அது எழுதி வெளியில் போனால் அது இருக்காது. வெளியில் போகிறீங்க நீங்கள், இது வாரம் போன வாரம் என்ன பிரசங்கம்மா நீங்கள் வரல, வந்தவங்கம்மா பிரசங்கம் என்னம்மா போன வாரம் இல்லை இல்லை. என்ன பண்ணாம யார் எடுத்துட்டா? புரிஞ்சுக்கிறீங்களா? புரியுதா? போயிடுச்சு. யார் வரா? வேற வந்தா? நம்ம தேவ பிள்ளைக்கு தானே பிசாசு எப்படி வரும்? கவனம் செலுத்தாம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்போது பிசாசு வந்து அந்த விதையை என்ன பண்ணா? எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் படிப்பா, அப்படியே படி. வசனத்தை கேட்டவுடனே அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை கேட்டவுடனே, இப்போ ஒரு வசனம், எந்த வசனம் ஃபர்ஸ்ட் நம்ம படித்தோம்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்று மட்டும் கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ண, அது கேட்டு அது உங்கள் ஹிருதயத்தில் வந்துடணும். ஹிருதயத்தில் வந்துடணும். நீ கேட்டு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வார்த்தை என் ஹிருதயம் விட்டு எடுக்கக்கூடாது. மயிலால் அல்ல ஆண்டவரே, உனக்கு கையினாலே எழுதுங்க. உனக்கு கையினாலே என் ஹிருதயத்தில் கர்த்தாவே எழுதி இந்த வார்த்தை அடுத்த வாரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் என்னோட இருக்கணும். இது நீங்கள் தியானித்து கொண்டே இருக்கணும். டெய்லி உனக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருக்கணும். இப்போ ஒருத்தர் வர, நம்ம மத்தியத்தில் வர்றாரு ஒரு பாஸ்டர். அவர் எப்படி என்ன செய்வார்? பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறாரா? என்ன பண்ணுறாரு அவர்? அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி 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 அவர் என்ன பண்ணுறாரு? பைபிள் பார்க்காம இங்கே எழுதிட்டாரு, இங்கே எழுதிட்டாரு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, வசனம் என்றா இதுக்கு பஞ்சம் வருதா? வசனத்துக்கு பஞ்சம் வருது. பைபிளில் இருக்கா? அந்த பஞ்சம் வரும்போது எங்கே நம்ம மூடி வச்சாலும் அந்த பைபிள் என்ன பண்ணனா, பிசாசு கண்டுபிடிச்சி அது இல்லாமல் பண்ணிடுவான். பிரசங்கம் பண்ணுறவனு இல்லாமல் பண்ணிடுவான். ஆனால் அதை நம்ம ஹிருதயத்தில் வைக்கும் போது, நம்ம சிந்தையில் வைக்கும் போது அவனால் கண்டுபிடிக்க முடியாது, எடுக்க முடியாது. அதனால தான் இந்த வசனம் என்ற அந்த வார்த்தை நம்ம ஹிருதயத்தில் வைத்து கொள்ளும் போது, அந்த நம்ம தியானிக்கும் போது, கஷ்டங்களை வரும்போது தியானிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, படித்து படித்து பைபிள் படித்து 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 ஹிருதயத்தில் உள்ளத்தில் வைத்து அதை தியானம் பண்ணி அதன்படி நடந்து, அதனால தான் அவங்களால பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுபோல தான் அந்த வார்த்தைன்றது நம்ம ஹிருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி இருந்து என்ன பண்ணுறீங்க, அந்த வார்த்தைகளை உங்கள் ஹிருதயத்தில் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையில் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. படிப்பா, அப்படியே படிக்கணும். 17வது வசனம் படிங்க. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து இருக்கிறீர்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவம். பாருங்க, வசனத்து நிமித்தம் என்ன வருமா? உபத்திரவம் துன்பமும் உண்டானவுடனே இடரடிகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு என்னன்னா, நம்ம எப்பொழுது சமாதானமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம், சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, இந்த வார்த்தையில் வசனமே இல்லை, தேவனும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறோம். சரியா? அது எங்கே விதைப்பது? எங்கே விதித்திருக்கிறது? அது கற்பாரி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். கற்பாரி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவங்க. சின்ன ஒரு கஷ்டம் வரும்போது சோர்ந்து போய்ட்றோம். இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்காது, கிரியை செய்யாது. இப்படிப்பட்டவங்கள தான் கற்பாரி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லாமல் போயிடுறாங்க. கடைசி காலத்தில்ங்க இப்போ நிறைய பேர் இப்படி போகிறாங்க. தெரிந்து கொண்ட அழுத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொண்ட ஒரு சிலர் என்ற வசனத்துப்படி என்னென்ன பிசாசான அந்த வசனங்களை கேட்கறதுக்கு அந்த வசனங்களை உங்கள் உள்ளத்தை வைக்க மாட்டேன்றான். அவன் என்ன பண்ணுறான்? அப்போ சோறு வந்துடு, பலவீனம் வந்துடு, தூக்கம் வர்றது, அந்த வாசனங்கள் உள்ளாரே போகிறதுக்கு சேர்த்து விட மாட்டான். கொஞ்ச நேரம் மெசேஜில் உட்கார முடியாது தெரியுமா உங்களுக்கு? கேட்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம்.
அங்கே ஒரு 2 மணி நேரம் பிரசங்கம் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு அபிஷேகம் அப்படி இருக்குது. ஆனால் கொஞ்ச எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, ஐயோ எவ்வளோ நேரம் பிரசங்கம், இந்த பாஸ்டர் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்கன்னு. ஆனால் எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒரு என்ன சாப்பாடு பிரியாணி இல்லை, இன்னும் நல்ல சாப்பாடு எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு இருக்குது, அவ்வளோ ஒரு வல்லமே இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் சிலர் பாஸ்டருங்க சொல்கிறாங்க, ஐயோ என்ன எவ்வளோ நேரம் அறுத்துட்டே இருக்கிறாங்க. அறுக்கிறவங்க வேற, வசனங்கள் சொல்கிறவங்க வேறு. அறுக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. சொன்னதே சொல்லிட்டு கதை சொல்லிட்டு பேசிட்டு தூக்க வச்சு வர வச்சுட்டு அனுப்பிடுறாங்க. அவங்க அறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வார்த்தைகளை, தேவனோட வார்த்தைகளை சொல்கிறவங்க பாருங்க, அந்த வார்த்தை கிரியை செய்து நம்ம உள்ளத்தில். ஹல்லேலூயா. அதுபோல் அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் போது நம்மளுக்கு தூக்கமோ பலவீனமோ சோர்வோ வராது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் படிப்பப்பா, அப்படியே படி. கேட்டும் உலக பாருங்க, வசனத்தை கேட்டும் இது உலக கவலைகள். வசனம் கேட்குறாங்க, படிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, சபைக்கு வர்றாங்க, ஜபமும் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த உலகத்தை கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மைக்கு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். சர்ச்சு இல்லைன்னா பரவாயில்லை, சர்ச்சுக்கு இன்னைக்கு போனால், ஞாயிற்றுக்கிழமை போனால் நமக்கு என்ன ஓட்டி கொடுக்குறாங்க, இன்னும் டபுள் சால்ற சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த திருமணம், இந்த பிரேயர், அந்த இது வளைகாப்பு, இந்த குரூப் ரேஷம், அந்தம்மா டெலிவரி ஆகிருக்காங்க, இந்தம்மா டெலிவரி, அங்கே கல்யாணம் இங்கே கல்யாணம். வசனம் இல்லைன்னா பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை வரலனாலும் பரவாயில்லை. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். எது முக்கியம்? சொந்த பந்தங்கள் தான் நம்மளுக்கு முக்கியம், ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். இல்லைன்னா அவங்க கோச்சிக்குவாங்க, இல்லைன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க பாருங்க. அப்புறம் ஆ ஆ ஆ வசனத்தை நெருக்கி போட அதனால பலனேற்று போயிடுறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இருக்கிறாங்க. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதிக்கப்பட்டவர்கள். முள்ளுள்ள இடங்களில் விதிக்கப்பட்டவர் இப்படிப்பட்டவர்களே. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவர்கள். வழக்கு வேணும், தேவனு வேண்டும், சொந்த பந்தம் எல்லாரும் வேணும். அங்கே போகலன்னா கோச்சிக்குவாங்க, இங்கே போல கோச்சிக்குவாங்க. அவங்க நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க, நல்லதுக்கு கெட்டுக்கு வர மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க தாங்க. ஹல்லேலூயா. நமக்கு எதுங்க முக்கியம் சொல்லுங்க? எனக்கு முக்கியம் என் தேவன் தான். என் பிள்ளைங்களோ சொந்த பந்தமோ எனக்கு முக்கியம் கிடையாது, தேவன் தான் எனக்கு முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நீ உன்னளவுக்கு நீ இப்போ இது கொடுக்குறேன்னு செப்பிக்கு வராமல் நான் போக மாட்டேன், அந்த வாக்கு கீழமை நான் போக மாட்டேன். எனக்கு அதுதாங்க முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை தேவனு கொடுத்துருக்கிற அந்த நாள், ஓய்வு நாள், தேவன் தான் நம்ம முக்கியம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்கள தாங்க முள்ளுள்ள இடங்கள்லாம் வேதிக்கிறவங்க. அப்புறம் வசனத்தை கேட்டு 1:30 1:60 100 பலன் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் இவர்களே நல்ல நேரத்தில் விதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இவங்க தாங்க வசனத்தை கேட்டு அதன்படி யார் நடக்கிறாங்களோ, யார் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, தேவன் யார் கனப்படுத்துகிறாங்களோ, இவங்க தாங்க நல்ல நேரத்தில் போட்ட விதைகள் ஒரு நாள் நல்லா அறுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்டவங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுதான் என்னோட ஆசை. இப்படிப்பட்டவங்களாக நம்ம என்ன பண்ணணும்? நல்ல நிலத்தில் போட்ட அந்த விதை எப்படி பலனை கொடுக்குறதோ அது போல் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கூட சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி நல்ல நிலத்தில் போட்ட விதை போல் கர்த்தாவை என்னை என் குடும்பத்தை நீர் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாஞ்சங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம், கடன் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருக்கிறது, ஆண்டவர் மேலே ஒரு தாகம் இருக்கிறதுனா இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு உங்களை என்ன பண்ணி எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பின்வாங்கி போகாதீங்க. ஆனால் தேவனுக்கிட்ட எப்படி எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ, எந்த அளவுக்கு தேவனுக்காக நீ வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நீ வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்து வாழ்க்கை, இதுதாங்க கிறிஸ்து வாழ்க்கை.
நான் அடித்து சொல்ல முடியும். இப்படிப்பட்டவங்க தான் அங்கே கொஞ்சம் நினைக்கிறாங்க, நான் ஊழியம் செய்யணும், நான் பிரசங்கம் பண்ணணும், நான் ஆராதனை பண்ணணும், நான் ஜபம் பண்ணணும், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்படி நீ ஆசீர்வாதமாக இருக்கிற? எப்படி நீ ஆராதனை பண்ணுற? எப்படி நீ சுவிசேஷம் சொல்கிற? எப்படி நீ ஊழிக்காரனை மாறுற? ஊழிக்காரையை நீ எப்படி மாறுற? ஜபம் பண்ணாலும் மட்டும் போதுமா? இல்லை, அதன்படி நடுக்கும், வேதத்தின்படி நடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அந்த கிளைகள் பாருங்கள். இப்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒரு ஊழியம் செய்யணுன்னா, ஒரு ஊழிக்காரனா ஒரு ஊழிக்காரியை நீ மாறணுன்னா, தேவனோட ராஜ்யம் நீ கட்டணுன்னா, அநேக ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கணுன்னா, நீ இந்த காரியங்களெல்லாம் செய்யணும். நல்ல நல்ல நிலத்தை உளுந்து அதில் இருக்கிற கல், அதில் இருக்கிற முள், அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அதை சுத்தம் பண்ணணும். எதுங்க அது? அந்த நிலம் எதுங்க? அந்த நிலம் நம்ம ஹிருதயம், நம்ம சரீரம். இது சரீரம், இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ண, கெட்டதெல்லாம் அகற்ற போடணும். இது சுத்தமாக இருக்கணும். அப்போ நீ விதே அவ பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. அது விதிக்காம, அதை சுத்தம் பண்ணாம நீ ஓடி 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 எத்தனை நாள் உபாசம் இருந்தாலும், எத்தனை நாள் ஜெபம் பண்ணாலும், எத்தனை நாள் எந்த தான் நீ பைபிள் வாசித்தாலும், இது சுத்தம் பண்ணாம நீ என்னதான் விதை விதித்தாலோ அது என்ன பண்ண, காஞ்சி போயிடும். மொழிக்கும் காஞ்சி போயிடும், பலன் இல்லாமல் போயிடும். இது ஃபஸ்ட்டு நம்ம நிலத்தை நம்ம சுத்தம் பண்ணணும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு கூடாதான். இந்த நிலத்தை நம்ம சுத்தம் பண்ணலாம். அத்தனை அதுக்கப்புறம் நம்ம விதிக்கலாம். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்கோம் நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாதே உந்தன் கூடாரத்தை அணுங்காது மகனே, பொல்லாப்பு நேரிடது மகளே. வாதே பொந்தன் கூடாரத்தை அணுங்காது மகனே, பொல்லாப்பு நேரிடது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டாய். அடிக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடிக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதே உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடது மகனே. அல்லேலூயா. அதே போல் 4:24 26 வாசிப்போ. அதே 4:24-26 வாசிங்க. பின்னும் அவரவர் நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினாலே நீர் அளவுக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு என்ன பண்ணணும், அழுக்கப்படும். எந்த அளவினாலே அழுக்கப்படுமோ அந்த அளவினாலே தான் உங்களுக்கு. எந்த அளவுக்கு நீ தேவனுக்காக எளிமை பிரகாசிரியோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும். சரி, தேவனுக்கு எந்த அளவுக்கு நீ கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் நீ அறுக்க முடியும். தேவனை பாதத்தில் எந்த அளவுக்கு நீ உக்காரியோ அந்த அளவுக்கு தான் நீ என்ன பண்ண செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எந்த அளவுக்கு நீ அறுக்கிறியோ விதைக்கிறியோ அந்த அளவுக்கு தான் அறுக்கப்படும். அதனால் நம்ம நிறைய விதிக்கணும் அப்படின்னு தான் ஆசை இல்லையா? நம்ம நிறைய விதிக்கணும், நிறைய அறுக்கணும். அப்போ தேவனுக்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நிறைய விதிக்கணும், நிறைய அறுக்கணும். அல்லேலூயா. அதே போல் 39:40 வாசிப்போ. மூன்றாவதாக 39:40. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து எரியாது அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக ஆண்டவர் சொன்னார், என் தாய் சகோதரன் யாரு?
யாரு? என் வசனங்களை கீழ்ப்படிந்து நடுக்கிறவன் தான் எனக்கு தாய் சகோதரர்கள். ரெண்டாவதாக நாம் பார்க்கணும் 14 4வது அதிகாரம் 14-15 இருந்து நீங்கள் பார்க்கும்போது விதைகளை பற்றி நம்ம பார்த்தோம். எது விதிக்கிறோமோ அது நம்ம இருக்கிறோம். மூன்றாவதை நாங்கள் பார்க்குறோம், தேவன் என்ன பண்ண நம்மளுக்கு ஒரு வல்லமை கொடுத்துருக்காரு, ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. என்ன அதிகாரம் அப்படின்னு சொன்னால், காற்றையும் கடலையும் அகற்றும் போது அது அமைதியாக இருந்தது. உங்களுக்கு விரோதமான காற்று, பிசாசின் காற்று உங்களுக்கு விரோதமாக வரும்போது நீங்கள் ஜெபிக்கும் போது அது அமைதலாயிடணும். ஏன்னா நீங்கள் நல்ல நிலத்தில் போட்ட விதி போல் உங்கள் ஹிருதயம் மாறிடுச்சு. உங்கள் கசப்பெல்லாம் எடுத்து போட்டீங்க. இப்போ நல்ல நிலத்தில் போட்டிருக்கிற விதியாக இருக்கிறீங்க நீங்கள், இல்லையா? நிலமாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன ஆகுது? கீழ்ப்படுகிற பிசாசு கீழ்ப்படுது, உங்களுக்கு பதில் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த காற்றையும் கடலையும் அகற்றின போது அதில் அமைதியாக இருந்தது. சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் அவிசுவாசமாக இருக்கிறீங்க? உங்கள் நிலங்களெல்லாம் நல்ல தானே இருக்குது, நல்ல விதை தானே போட்டிருக்கிறீங்க, நல்ல பலன் தானே வருது, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் இப்படி அவிசுவாசமாக இருக்கிறீங்க? சபைக்கு வரீங்க இல்லையா? பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா? ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா? ஏன் அவிசுவாசமாக இருக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற காரியங்களெல்லாம் தேவன் கேட்பார் இல்லையா? அப்போது அந்த நிலம் கரெக்டாக இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்குள்ளே என்ன வருது? அவிசுவாசம் வருது. அந்த நிலம் கரெக்டாக இருக்கும்போது நம்மளுக்கு விசுவாசம் வருமா? வராதா? வரும். நம்ம நிலங்களுக்கு கரெக்டாக இருக்கும்போது நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வந்துடுச்சு, அது எதில் சந்தேகமும் இல்லை. அந்த அவிசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கும்போது உன் ஜெபத்துக்கு என்ன பண்ண, நல்ல நிலம் போல மாறி போச்சு. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் என்ன பண்ண வரும்? பிசாசு என்ன ஒன்று போயிடுவான் உன்னை விட்டு. உன் நிலத்தில் நீ விதித்ததுக்கு நல்லபடியாக பலன் வரும். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த நிலத்தை, இந்த இருதயத்தை, இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும்? சுத்தமாக இருக்கணும், சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இருக்கிற கோபம், எரிச்சலும், பாவம், சாபங்களும், அநியாயங்களும், அக்கிரமங்களும் என்ன இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி போகணும் இல்லையா? விட்டு விலகி இந்த நிலத்தை நீ சுத்தம் பண்ணிங்கன்னா உனக்கு எல்லாமே கீழ்ப்படியும். காற்றையும் கடலையும் யாரன்னு அகற்ற முடியுமா? மரித்தவங்களை எழுப்ப முடியுமா? குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்க முடியுமா? அதெல்லாம் செஞ்சார். யார் செஞ்சார்? அப்புறம் யார் செஞ்சாங்க? இயேசு செஞ்சாங்க. இயேசு தேவனும் செஞ்சார். அதுக்கப்புறம் யார் செஞ்சாங்க? சீஷர்கள் செஞ்சாங்களா? அவங்களுக்கு அந்த வல்லமை எப்படி வந்தது? அவங்க நிலைமெல்லாம் எப்படி இருந்தது? தேவனுக்கு கீழ்ப்படிது இருந்ததா? அதனாலே தானே ஆண்டவர் அவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் கையில் கொடுத்தாரு இந்த ஊழியத்தை. பிசாசு அவங்களுக்கு தொட்டு முடிஞ்சுதா? பவுலுக்கு ஒரு சின்ன ஒரு வியாதி இருந்ததா. அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த வியாதியை என்னை விட்டு விலகணும், எனக்கு இந்த வியாதி விட்டு விலகணும். தேவன் சொன்னாராம், என்ன பலனு இன்னும் உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உன் நிலம் சுத்தமாக இருக்குது எனக்கு தெரியும், நீ இருக்கிறத பலத்தோட போவிடுன்னு சொன்னார். போனார், ஜெயித்தார், வந்தார். அதே போல தான் நீயும் நான் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஹிருதயங்களை சுத்தம் பண்ணி இந்த நிலத்தை நம்ம சுத்தம் பண்ணி நம்ம தேவனுக்காக வாழும்போது தேவனோட ராஜ்யம் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? தேவனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க பக்கத்தில் போய் நம்ம உட்கார முடியும், அவங்களோட நம்ம போஜனம் பண்ண முடியும். அல்லேலூயா. அவங்க ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த தங்கமான வீட்டில் நம்ம தங்க முடியும். அந்த தங்கமான வீதியில் நம்ம நடக்க முடியும். பாருங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் நான் சொல்கிறது நான் கடமை. பீதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தங்க வடமத்தோடு நான் பார்த்துருக்கிறேன். நம்புறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்துருக்கிறேன். தங்கமான சரீரத்தில் பீதாக்கு மூஞ்சி மாத்திரம் பார்க்க முடியல, சரீரத்தை தங்கமான உருவத்தில் எனக்கு காட்டியிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். என் ஆவிக்குள்ளே கொண்டு போய் பரலோகத்தில் அந்த கூடாரத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துறது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, அது அனுபவிச்சதாங்க தெரியும், அது அனுபவிச்சதாங்க தெரியும். அப்போ நம்மளுக்கு ஹிருதயத்தை தேவன் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. இந்த ஹிருதயத்தை நம்ம சுத்தம் பண்ணணும். ஹிருதயத்தை நம்ம சுத்தம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு? பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நிலத்தை நம்ம சுத்தம் பண்ணுறவங்களாக இருக்கணும். எந்த நிலத்தை? இப்போது முள்ளுள்ள இடங்களில் விதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறீங்களா? கற்பாறையில் விதிக்கப்பட்டவராக இருக்கிறீங்களா? நல்ல நிலத்தை விதிக்கப்பட்டவராக இருக்கிறீங்களா? அது உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நம்ம எலும்பி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. நம்ம எலும்பி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.